அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மன்னார் மருத்துவமனையை சுற்றி பொதுமக்கள் சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். மக்கள் நியாயங்களை கேட்கின்றார்கள். மன்னார் மருத்துவமனையில் மீண்டும் ஒரு தாயும் சேயும் சாவடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மருத்துவ தவறு என்று தான் அந்த பெற்றோர்களும் உறவினர்களும் கூறுகின்றார்கள். இங்கே நிறைய மக்கள் இரவோடு இரவாக மருத்துவமனையை சுற்றி மருத்துவமனைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி மருத்துவமனையை சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். அங்கே மருத்துவர்களை வெளியில் அழைத்து அவர்கள் நியாயம் கேட்கறதுக்கு முற்படுவதாக இந்த காணொலியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மருத்துவர்கள் வெளியில் வரவில்லை என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். முதல் நாள், அதாவது நேற்று முன்தினம் அதிகாலை 4:15 அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரசவ வலியால் துடித்து கொண்டிருக்கிற ஒரு தாய் அங்கு பிரசவத்துக்கான உரிய நேரத்திற்கு அந்த தாய் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று சொல்லியும், நேரம் பிந்திய சிகிச்சை அளிப்பு காரணமாக அந்த தாயும் முதலில் இறந்ததாகவும் தாய் இறந்ததாகவும் தாயும் இறந்ததாக அங்கு மருத்துவமனையினரால் முன்னுக்கு பின்னுக்கு முரணான கருத்துக்களை பெற்றோர்களுக்கு வழங்கியதாக அங்கு இந்த பெற்றோர்கள் குறைபடுகின்றார்கள். இது சம்பந்தமாக அந்த மன்னார் பகுதியில் உள்ள மக்கள் அணி திரண்டு மருத்துவமனைக்கு எதிராக பாரிய அளவில் போராட்டம் செய்கிறார்கள். இதுபோன்ற போராட்டம் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. அங்கும் அதே போல தான் அதாவது பிரசவத்தின் பின்னர் குழந்தையை பெற்றெடுத்த சிந்துஜா என்கின்ற தாய் அதிக இரத்தப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த தாயாரும் இரவு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மிக நீண்ட நேரங்களுக்கு பிறகு, அதாவது இரவு அனுமதிக்கப்பட்டது அடுத்த நாள் அதிகாலை 9-10 மணி போல தான் அந்த மருத்துவ சிகிச்சைக்கு அந்த தாய் எடுக்கப்பட்டதாகவும், பல தடவை இரத்தப்போக்குகள் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக அவர்களிடம் முறையிட்டதற்கமைய அங்கிருந்த தாதிமார்களால் நீங்கள் குளியுங்கள் என்று சொல்லி குளித்துவிட்டு வருங்கள் என்று சொல்லி குளித்து கொண்டே அந்த இரத்தப்போக்கை கழுவியதாக அந்த சிந்துஜா கூறியதாக முன்னைய காணொலிகள் கருத்துக்கள் காணப்படுகின்றன. எனவே அன்றும் அந்த சிந்துஜா நீண்ட நேர பின்னர் சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதால் அந்த உரிய மருத்துவர்கள் அங்கு கடமையில் இல்லாததன் காரணமாக கடமையில் இருந்த மருத்துவர்கள் கடமையில் இருந்த மருத்துவர்கள் கடமைக்கு வராமை காரணமாக அந்த சிந்துஜா என்ற அந்த இளந்தாய் இறந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக மன்னார் பகுதியில் இருந்த அலைகள் உங்களுக்கு தெரியும். அதன் பின்னர் மருத்துவர் அர்ச்சுனா அங்கு சென்றிருக்கின்றார். அந்த தகவல்கள் சேகரிப்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் 4 நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். பின்னர் அந்த சிந்துஷா சம்பந்தமான விசாரணைகளை மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைக்கு அப்பாற்பட்ட அதற்கு மேலுள்ள அதிகார சபைகள் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்பட்ட போதும் உரிய தரப்பினர் மீது கடுமையான நடவடிக்கைகளோ அல்லது நீதி விசாரணைகளோ எடுத்ததாக இதுவரை எந்த தகவல்களும் இல்லை. உரியவர்களுக்கு பணியிடை நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்ட போதும் அந்த உரியவர்களின் பெயர் விவரங்கள் இதுவரை பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. இதன் பின்னர் இது போன்ற அசம்பந்த போக்குகள், அதாவது நடவடிக்கைகள் கூட தவறான நடவடிக்கைகள் காரணமாக அந்த குற்றமளித்தவர்கள் தப்ப வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் குற்றத்திலிருந்து தப்பியிருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் கூட ஒரு பிரசவத்தாய் அங்கு அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அந்த தாயும் சேயும் அங்கு சாவடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மருத்துவ தவறுதான் காரணம் என்று சொல்கின்றார்கள். இதன் போது அர்ச்சுனா அவர்களுக்கு இது சம்பந்தமான தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அர்ச்சுனா தற்பொழுது பாராளுமன்ற பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டார். பாராளுமன்ற ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இதுவரை அங்கு சமூகம் அளிக்கவில்லை. அதற்கான காரணம் அவர் உரிய அதிகாரங்கள் உரிய வலுவுடன் உரிய பாராளுமன்ற சிறப்பு அதிகாரங்கள், அதாவது நாளைய தினம்தான் அவருக்கு கிடைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நாளை 21ஆம் தேதி பாராளுமன்ற முதல் அமர்வுகள் அங்கு நடைபெறும். அதன் பின்னர் மருத்துவர் உரிய சிறப்பு அதிகாரங்களோட மருத்துவமனையில் வந்து அது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தி உரிய தரப்பினர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வார் என்று அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனபோதும் மக்கள் இப்பொழுது அர்ச்சுனாவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அர்ச்சுனா என்ற பக்கத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அவர் உரிய அதிகாரங்கள் இல்லாமல் அந்த பகுதியில் வர முடியாது. ஏனென்று சொன்னால் சட்ட சிக்கல்கள். ஏற்கனவே அர்ச்சுனா மீது 18 வழக்குகள் இருக்கின்றன. இவரான பொது வேலைகள் செய்ய வெளிக்கிட்டதன் பின்னணியில் அர்ச்சுனா மீது பொது வழக்குகள், அர்ச்சுனா மீது எதிரிகளால் பல வழக்குகள் சோடிக்கப்பட்டு அவர் பல தடவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அதன் பின்னணியில் அர்ச்சுனா காவணி முன்னேறுகின்ற அடிப்படையில் சரியான முறையில் தான் இனி காலடிகள் வைப்பார். சரியான அதிகாரங்களோட பாராளுமன்ற சிறப்புரிமையோடு அவர் விரைவில் வருவார். அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.
எனவே இது போன்ற துன்பியல் சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது என்று மக்கள் சொல்லிக்கொண்டு வந்த போதும் அது தொடர்கின்றது. யாழ்ப்பாணம், மன்னார், அதே போல் பவனியா, அதே போல் கிளிநொச்சி, இவ்வாறு மருத்துவ கவனிப்புகள் இல்லாமல் அங்கு அனாதரவாக்கப்பட்டு அங்கு மக்கள் இறக்கின்றார்கள். இதற்கெல்லாம் சரியான நடவடிக்கைகள் இனிவரும் அனுராவுடைய ஆட்சியிலே எடுக்கப்படலாம். ஏனென்று சொன்னால் ஊழல்கள், குற்றச்செயல்களை அனுராவுடைய ஆட்சியில் எவரும் செய்ய முடியாது என்று கருத்துப்பட அனுரா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றார். அதன்படி அனுராவோடு அர்ச்சுனா சேர்ந்து இயங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே விரைவில் அநியாயம் அக்கிரமங்கள் செய்தவர்களுக்கு சரியான தண்டனையை இவர்கள் சேர்ந்து வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு புதியவராக இருப்பின் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவர்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் நமக்கு காணொலிக்கான வலுவான ஒரு அதிக ஆதாரத்தை தரும். ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய காணொலியை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உரிய கமெண்ட்ஸ்களை எழுதுங்கள். ஆக்கபூர்வமான கருத்துக்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய காணொலியின் வளர்ச்சிக்கு மேலும் மேலும் துணை புரியும். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த சம்பந்தமான விஷயத்துக்கு வருவோம். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடியாருக்கு உறவினர்கள் கதறுகின்றார்கள். கணவன் கதறுகின்றார், தாய் கதறுகின்றார். இந்தியாவிலிருந்து வந்த ஒரு தாய் என்று சொல்லி கூறி கதறுகின்றார். தமது பிள்ளையை பிறந்து தமது பிள்ளையின் பிள்ளையையும் பார்ப்பதற்காக அந்த உறவினர்கள் துடித்து கொண்டிருந்த போது அவர் 2 பேரும் ஒரே நேரத்தில் சாவடிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தின் மிக மோசமான வேதனையை தருகின்ற சம்பவமாக காணப்படுகின்றது. ஒரே நேரத்தில் தாயும் பிள்ளையும் சாவடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு மிக மோசமான வேதனையான சம்பவம். மன்னார் மாவட்டமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த மருத்துவமனை சுற்றாடல் பூரா அழுகுரல்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல அதிகாரம் படைத்த அதிகாரிகளால் முன்னைய காலத்தில், அதாவது சிந்துசாண்ட மருத்துவ தவறு காரணமாக சிந்துசாண்ட கொலைக்கு பின்னர் அன்றைய நாளில் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அங்கு வந்த உயர் அதிகாரிகள் பலரால் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தன. அதாவது இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் காலத்தில் நடைபெறாது, நாங்கள் பார்த்து கொள்வதாக அந்த உறுதிமொழிகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் அந்த உறுதிமொழிகள் எல்லாம் தகர்த்து தற்போது மீண்டும் இந்த மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் தாயும் சேயும் மருத்துவ தவறு காரணமாக சாவடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு தொடர்கின்ற இந்த சாவடிப்புகளின் முடிவுகள் யார் கையில் இருக்கின்றது? முடிவுகள் இன்று இந்த சம்பவங்கள் முடியும் என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். தண்ணி குடிச்சுட்டா என்னன்னே தெரியல. இப்படி அநியாயமா நான் இந்தியாவில இருந்து என் பிள்ளைய கொண்டு இங்க உனக்காண்டு பறி கொடுத்துட்டேன். இதுக்கு ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு. ஆமா, நான் இதுக்கு மேல என்னதான் செய்ய? நான் கட்டிக்கிட்டே தான் கிடக்குறேன். இந்த டாக்டர் மேல நீங்க நடவடிக்கை எடுங்க. நான் அங்க இருந்து இந்தியாவில இருந்து இந்த நாடுகள் நம்பிதானே பிள்ளைய கொடுத்து நான் கூட ஆஸ்பத்திரிக்கு இப்படி அநியாயமா என் பிள்ளைய கொண்டு விட்டாங்க. என்னதான் பண்றது? என் கொண்டு விட்டாங்கள அந்த டாக்டர் மாதிரி மேல நீங்க நடவடிக்கை எடுங்க. இனிமே இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. முதல்ல இந்த எந்த பிள்ளைங்க ஒரு தாயவாது உள்ள விடலாம்ல. ஒரு தண்ணி குடிச்சுட்டாங்க கூட தெரியல. என் புள்ள நேற்று காலையில 5 மணிக்கு போன உள்ள வயிற்று நோவு வர்றது உடம்புல சத்தி இருக்கணும்ல. தண்ணி கூட கொடுக்கல. இப்படி பண்ணா எப்படி? ஒரு தாய கூட உள்ள வரக்கூடாதா? பக்கத்துல நிக்க விடுறாங்கல்ல, கொண்டு போய் நீங்க அங்க போய் நீங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு செடியே உள்ள யாரு நம்பர் போன் நம்பர் வச்சிருக்காங்க. இது சட்டப்படி நீங்க என் பிள்ளைக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீங்க நடவடிக்கை எடுத்து அவர் நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன். அப்ப எனக்கு இந்த கதியா
வச்சுட்டாங்க. இவங்க இப்ப அவர் சொல்ல பிரசாந்த் டாக்டர் சொல்ற தான் வந்து பொறுப்படுத்து. ஆனா அதுக்கு நின்ற டாக்டர் வேற. இப்ப அவர் வந்து தான் பொறுப்படுத்துன்னு சொல்றாரு. ஆனா வேற அவர் வந்து சொன்னவர் கணக்கு சம்பந்தம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப சொல்றேன் தான் நின்று தான் பொறுப்படுத்து. அப்படி சொல்லி இப்படி இப்ப சொல்றேன். சும்மா இது உள்ளுக்கு உணவு பிரச்சனை இப்ப மூடி வளர்ச்சி எல்லாரும் இருக்காங்க. இனி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுத்தா சும்மா நாங்க இதுக்கு இதுல இந்த காய்ச்சி போட்டு பேச மட்டும் இல்லை டெரெக்டா வரும். நாங்க டெரெக்டா வரும். உண்மையா இதுல நின்ற டாக்டர் வரும், நர்ஸ் வரும். இப்போ போயிட்டு நான் நின்று சொல்லி உண்மையா இத்தனை மணிக்கு டியூட்டி அவர் அட்டன் பண்ணி அவர் இத்தனை மணிக்கு இந்த டியூட்டி அவரும் காட்டணும். டாக்டர் காட்டணும். இதுல இத்தனை மணிக்கு இந்த டாக்டர் பொறுப்படுத்தவர் நான் டியூட்டில இருந்து எல்லாம் காட்டணும். சும்மா இதுக்கு காட்டக்கூடாது. அவரும் காட்டணும். இந்தியாவில இருந்து வந்தது பிள்ளை இங்க இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நேற்று 18ஆம் தேதி கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்து நேற்று 6 மணி வரைக்கும் இருந்தோம். உள்ள வெளியில உட்கார்ந்துருந்து நேற்று 6 மணியோட நான் போயிட்டேன் வீட்டுக்கு. அனுப்பியாச்சு. யாரும் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட போனதுக்கு பிறகு இன்னைக்கு காலையில 5 மணிக்கு நாங்க வந்தோம். நாங்க 5 மணிக்கு வந்தா இவங்க யாருமே உள்ள விடல. கேட்டதுக்கு அந்த டெலிவரி அங்க கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப 5 மணிக்கே போயிட்டு இருந்தோம். அதுல இருந்து நான் இதுலயே தான் இருக்கேன். உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா ஒரு பிள்ளை ஒண்ணு சொல்றாங்க. அந்த பிள்ளை இடையில கத்தி இருக்கு. எனக்கு வந்து நான் தாங்க முடியல, என்ன ஆபரேஷன் பண்ணிருங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு மிஸ் சொல்லியிருக்காங்க வெளியில. அப்ப வந்து நான் வந்து சாப்பிடுறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்ப என்ன மாதிரி அவங்க மருமகனும் அங்க உள்ள இருக்காங்க. அவங்கள நானுமே நின்னாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு போய் ஒரே வழியா தாங்க முடியலன்னு என்ன சிசரியன் பண்ண சொல்லிட்டாங்க. பண்ண சொல்லுங்க, என்ன எப்பயாவது ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க, என்னால முடியல அப்படின்னு கத்துது அப்படின்னு அந்த மிஸ் வந்து சொல்லிட்டு. அப்ப அது நான் வந்த உடனே சொல்றாங்க, இப்படி உங்க மகன் அழுகுனா ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க முடியல. அப்பவே எனக்கு மனசு கஷ்டம். ஏன்னா சரி இந்த பிள்ளைய ஆபரேஷன் பண்ணிட்டான்னு தேவைன்னு. ஏன்னா உள்ள யார்ட்டையும் போக முடியல, யார்ட்டையும் கேட்கவும் முடியல. அதனால வேண்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கேன். அந்த பிள்ளைய சிசரியன் பண்ணிட்டா தேவை. ஒரு 4:30 மணி இருக்கும். டாக்டர்ஸு நர்ஸு எல்லாருமே இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. அப்போ ஓடிக்கிட்டு தெரியல. இப்போ நான் நினைக்கிறேன் 3 பேரே என்னமோ உள்ள இருக்குங்க. தெரிவிக்காக உள்ள போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போட்டிருக்கவங்க இல்லாம சரி யாருக்குமே தெரியல, யாருக்கு முடியலையோ தெரியல. ஆனா ஓடுறாங்க, யார்ட்டையும் கேட்கவும் முடியல. அப்போ ஒரு குட்டையை ஒரு சாரு டாக்டர் போனாங்க. அப்ப அவங்ககிட்ட நான் கேட்கிறேன், இருங்கவா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே உட்காந்து அவங்ககிட்ட இருக்கேன். என்னன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப அவசரம் நான் ஓடுறாங்க. ஏதோ யாருக்கும் ரொம்ப சீரியஸா இருக்கோல ஓடுறாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு மிஸ் கூப்பிட சொல்லி இந்த பாபு சொல்லி என்ன கூப்பிடுறாங்க, இங்க வாங்கம்மா அப்படின்னு. அப்பவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொண்டுக்கிட்டு ஒரு மிஸ் திரும்பி பார்த்துக்கிட்டு போறான் அந்த சைடு. அப்ப ஒரு அந்த கூட நின்னவங்க தான் அந்த முதல்ல என்கிட்ட சொன்னாங்கல்ல, அவங்க சொல்றாங்க
என்னம்மா குழந்தைய கொண்டு கூட திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு போறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரியல ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன், இந்த குழந்தை எழுத்து கம்மியா இருந்தா கொஞ்சம் அந்த இங்கு பட்டம் வைப்பாங்க, அதனால அவங்க கொண்டு போறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நின்றுட்டேன். அதோட சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சார் கூப்பிடுறதுக்கிட்ட அவர் கூப்பிடுறாரு. உள்ள போனா அவரை சொல்றாரு, ஏமா குழந்தை பிறக்க முன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஊசல் மாதிரி வந்துருச்சு, அதனால குழந்தை கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னு. சார் குழந்தைதான் இதாயிருச்சு, அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு அவனையே அழுகுறேன், கத்துறேன், என் பிள்ளை என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. இல்லம்மா பிள்ளைக்கு குழந்தை நினைச்சு பிள்ளை வந்து ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு, என் மகளை சொல்றாங்க. சொன்னா அதோட நான் கட்டிக்கிட்டு வந்துட்டேன், பிள்ளைய காட்டணும் எனக்கு, பிள்ளை டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா, அதனால பிள்ளைய பார்க்க முடியாது அப்படின்னு நான் அதோட மருமகன் அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் கடந்து கட்டத்தான் செய்யலாம், பிள்ளையவும் காட்டல, பிறந்த பிள்ளையவும் காட்டல, என் மகளையும் காட்டல. கடைசியா வந்து ஒரு 6:30 மணி இருக்கும், அதோட எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த இன்னொரு டாக்டர் யாரு, அவங்க பேர் யாருன்னு தெரியல, அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வாங்கம்மா உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னு நீங்க வந்து நீங்க சொல்லுங்க, புள்ள நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னா அந்த அங்கிட்ட ஒரு ரூம் இருக்கு, ஸ்கேன் பார்க்குற ரூம் பக்கத்துல, அந்த ரூமுக்கு என்னையவே என் மருமகன் இந்த தம்பி எல்லாரும் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் பார்த்தா அது வந்து என்ன கதை தான் சொல்றாங்க. அது குழந்தை கொண்டு போனா மூச்சு ஆச்சு இப்படி கதை தான் சொல்றாங்க. நீங்க எதனாலும் சொல்லுங்க, என்னோட பிள்ளைய காட்டுங்க அப்படின்னு கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் சொன்ன அழுவேன். அழுதுக்கு பிறகு சரி நீங்க தாயை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டா என் பிள்ளைய ஒரு பெட்ல போட்டுருக்கு. பிள்ளைய சுத்தி டாக்டர் 10 பேர் நிக்கிறாங்க. பிள்ளை எந்த உணர்ச்சியுமே இல்லை, பிள்ளை இந்த பக்கம் இப்படி சாய்ஞ்சாப்புல கிடக்கு, பிள்ளை எந்த உணர்வையும் இல்லை, இந்த நெஞ்சில இப்படியே புஷ் பண்றாங்க, பண்ணா எந்த அசைவும் இல்லை, பிள்ளை இறந்துருச்சு அப்பவே. ஆனா இவங்க எங்கிட்ட சொல்லவே கிடையாது. இப்படி அநியாயமா ஒரு உயிரை கொள்ளலாமா, என்னையாவது உள்ள விட்டுருக்கலாம்ல, ஒரு தண்ணி முடிச்சுச்சா என்னன்னே தெரியல. இப்படி அநியாயமா நான் இந்தியாவில இருந்து என் பிள்ளைய கொண்டு இங்க உனக்காந்து பறி கொடுத்துட்டேன். இதுக்கு ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு. ஆமா நான் இதுக்கு மேல என்னதான் செய்ய, நான் கட்டிக்கிட்டே தான் கிடக்குறேன். இந்த டாக்டர் மேல நீங்க நடவடிக்கை எடுங்க. நான் அங்க இருந்து இந்தியாவில இருந்து இந்த நாடுகள் நம்பிதானே பிள்ளைய கொடுத்து நான் கூட ஆஸ்பத்திரிக்கு இப்படி அநியாயமா என் பிள்ளைய கொண்டு விட்டாங்க. என்னதான் பண்றது, எவ்வளவு தவமாட்டாங்க என் பிள்ளைய கொண்டு விட்டாங்களே. அந்த டாக்டர் மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்க, இனிமே இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாதுப்பா. முதல்ல இந்த எந்த பிள்ளைங்க ஒரு தாயவாது உள்ள விடலாம்ல, ஒரு தண்ணி குடிச்சுட்டாங்க கூட தெரியல. என் பிள்ளை நேற்று காலையில 5 மணிக்கு போன உள்ள வயிற்று நோவு வர்றது, உடம்புல சக்தி இருக்கணும்ல, தண்ணி கூட கொடுக்கல. இப்படி பண்ணா எப்படி, ஒரு தாய கூட உள்ள வரக்கூடாதா? பக்கத்துல நிக்க விடுறாங்கல்ல, கொண்டு போய் நீங்க அங்க போய் நீங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு செடியேன்னு உள்ள யாரு நம்பருக்கு போன் நம்பர் வச்சிருக்காங்க. இது நீங்க சட்டப்படி நீங்க என் பிள்ளைக்கு பதில் சொல்லியே ஆகணும், நீங்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன், அப்ப எனக்கு இந்த கதியா